ஜோசப் விஜயின் அரசியல் வரலாறு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜோசப் விஜய் பாத்தீங்கன்னா ஒரு அரசியலுக்கான தகுதியே இல்லாத ஒரு ஆளு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆரை கொண்டு வந்தாரு, அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் இவர்களை நினைவு கூர்ந்து இவங்க வழியில நான் பண்றேன், நான் அரசியல் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு. தமிழக மக்களுக்காக இத்தனை வருஷங்கள்ல எத்தனை உண்ணாவிரதம் இருந்திருப்ப, எத்தனை போராட்டத்துல கலந்துகிட்டு, எத்தனை போராட்டத்தை வெற்றிகரமா நடத்தியிருப்ப, நீ முன்னின்று நடத்தின போராட்டத்துல எத்தனைத்தையும் வெற்றி கண்டிருக்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டோம் அப்படின்னா விஜய் என்ன பண்ணுவார்னே தெரியல. ஜோசப் விஜய் அவர்களே, நீங்க எந்த இடத்துலயும் உண்மையா நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா தமிழக மக்கள் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருப்பாங்க. நீங்க நேர்மையும் இல்லை, உண்மையும் இல்லை. நீங்க இந்த அரசியல் களத்துல யாரை பயன்படுத்தி எப்படியெல்லாம் ஓட்டு வாங்கிடலாம், மக்கள் மத்தியில எப்படி நம்ம போய் செல்வாக்க பதிய வைக்கலாம் அப்படிங்கிற வேலையை மட்டும் தான் பண்றீங்க. மாநாட்டில் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை அண்ணனா நீங்க சொல்லியிருக்கீங்க, விஜயகாந்த் அவர்களை நினைவு கூர்ந்திருக்கீங்க. ஏன் இதே விஜயகாந்த் அவர்கள் பல கட்ட சூழ்நிலையில் பயங்கரமான பிரச்சனைகள்ல மாட்டி அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது அன்னைக்கு போய் அண்ணா நான் இருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு போய் ஏன் நிக்கல? இந்த கேள்வி எல்லாம் நிறைய இருக்கு. விஜய், உங்களுடைய சுயநலவாதத்தனமும் உங்களுடைய தமிழக மக்களை ஏமாற்றும் விதமும் பாத்தீங்க அப்படின்னா தமிழக மக்களுக்கு தெரியாமலா இல்ல. கண்டிப்பாக தமிழக மக்கள் தக்க பதிலடி தக்க சமயத்தில் கொடுப்பார்கள். இன்னைக்கு கூட்டத்தை வச்சு உங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றத வச்சு நீங்க தமிழக முதலமைச்சர் ஆயிரலாங்கிற கனவு அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு தள்ளி போடுங்க. ஏன்னா நாட்டு மக்களுக்கு உழைங்க, போராடுங்க, உண்மையான போராட்டத்தை முன்னிறுத்துங்க. தமிழக மக்களே உங்களுக்கு அரியணையை ஏற விடுவாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு இது எதுவுமே பலிக்காது. மாத்திக்கிட்டா நல்லது. மாத்தனாதான் அடுத்த கட்டத்துக்கே நகர முடியுங்கிறத இந்த